வணக்கம் நேர்களே, நான் உங்கள் கமலா பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம லெசன் 4 வந்து பார்க்க போகிறோம். பாப்பா ஜப் பச்சே தே. அதாவது வந்து இந்த லெசன் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அப்பா வந்து சின்ன வயசு இருக்கும்போது அப்பா ஜப் பச்சே தே எப்போ ஒரு சின்னதாக இருந்தார். ஸோ எல்லாருக்கிட்டையும் வந்து கேட்க வேண்டிய கேள்வி இதுதான். ஸோ நம்ம வந்து சின்ன வயசில் இருக்கும்போது நம்ம அப்பா அம்மாலாம் வந்து நம்ம என்ன ஆகணும்ன்றது வந்து கேட்பாங்க. ஸோ இந்த லெசனில் வந்து நம்ம அதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம டாபிக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்குது நம்ம ரீட் பண்ணலாம். பாப்பா ஜூம் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் உங்களுக்கும் நல்லாயிருக்கும். பாப்பா ஜப் பச்சே தே, பாப்பா வந்து சின்ன வயசாக இருக்கும்போது தோ உன்சே, ஸோ அவங்கக்கிட்ட வந்து எப்போ தோ உன்சே அக்சர் பூச்சா ஜாதா தா படே ஹோக்கர் தும் கியா பன்னா சாஹதே ஹோ. அதாவது பாப்பா கிட்ட வந்து எப்போ அவர் சின்ன வயசாக இருக்கும்போது, பாப்பா ஜப் சோட்டே தே, ஸோ அப்பா வந்து சின்ன வயசாக இருக்கும்போது தோ உன்சே நான் வந்து அவர்கிட்ட வந்து என்ன பண்ணுவேன், அக்சர்னா வந்து ஆஃபன் அடிக்கடி, பூச்சான்றது வந்து கேட்கப்படுற கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜாதா தா படே ஹோக்கர், படானா பெருசாகிட்டு தும் கியா பன்னா சாஹதே ஹோ, அதாவது நீ என்ன ஆகிறன்னு விரும்புகிற, சரி கியா பன்னா என்ன ஆக, சாஹாத்தா மீன்ஸ் விஷ் சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்கள கேட்குறாங்க போல் அந்த குழந்தைகிட்ட, அதாவது அப்பா கிட்ட வந்து கேட்குறாங்க. ஸோ பாப்பாக்கே பாஸ், அதாவது பாப்பா இருக்கிறதுனால வந்து நாங்கள் இங்கே கே ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுனால இங்கே கே வந்து நம்ம போட்டுக்கிறோம், சரிங்களா. பாப்பா கே பாஸ் ஹமேஷா தயார் ஹோதா தா. ஸோ பாப்பா கே பாஸ் ஜவாப், ஸோ ஜவாப்னு வந்து ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து ஹமேஷானா ஆல்வேஸ் ரெடியாக இருக்குமா, எப்போவுமே வந்து அப்பா கிட்ட என்ன ரெடியாக இருக்குமா, ஆன்சர் வந்து ரெடியாக இருக்குமா. ஸோ பாப்பா வந்து சின்ன வயசில் இருக்கும்போது என்ன கேட்பாங்களா, அடிக்கடி அந்த கொஷின் கேட்பாங்களா, நீங்கள் பெரியவன் ஆகிட்டா என்ன ஆகின்ட்டு. இதே மாதிரி வந்து பாப்பா கிட்ட வந்து எப்போவுமே வந்து என்ன இருக்குமா, ஒரு ஆன்சர் வந்து ரெடியாக இருக்குமா. மகர் உன்கா ஜவாப் ஹர் பார் அலக் அலக் ஹோதா தா. அதாவது வந்து பட், மகர்னு வந்து பட். ஸோ இங்கே பாஸ்னால் நம்ம நியருன்னு சொல்லலாம். இங்கே வந்து பாஸ் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம், அவர்கிட்ட, சரிங்களா, அவர்கிட்ட. மகர்னால் வந்து நம்ம குரோக்கோடைலும் சொல்லலாம், இங்கே வந்து பட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், சரிங்களா. அவங்களோட ஆன்சர் வந்து ஹர் பார்னா எப்போ, எவ்ரி டைம்ஸ், ஓகேங்களா. அலக் அலக் டிஃப்ரெண்ட் ஹோதா தா, சரிங்களா. ஸோ எப்போவுமே கேட்கும் போது வந்து சின்ன வயசில் வந்து நம்ம டேடி மம்மி நம்ம கேட்பாங்க. ஸோ நான்லாம் சின்ன வயசு இருக்கும்போது டாக்டர் ஆகணுன்னுவேன், அப்புறம் கொஞ்சம் வளர்ந்துக்க நர்ஸ் ஆகணுவேன், எனக்கே அறியாமல் இப்போ நான் டீச்சர் ஆகி நிற்கிறேன் நான். ஸோ இட்ஸ் மை பேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வந்து அப்பா கிட்ட வந்து அடிக்கடி ஆன்சர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா. ஷுருமே பாப்பா சௌக்கிதார் பண்ணா சாத்தே தே. ஷுருனா வந்து ஸ்டார்டிங்கில் அப்பா வந்து என்ன வாங்கணும்னு நினச்சாரா, அப்பா வந்து ஃபர்ஸ்ட் வந்து சௌக்கிதார். ஸோ சௌக்கிதார் வாட்ச்மேன் ஆகணும்னு நினச்சார். ஸோ வாட்ச்மேன் வந்து என்ன பண்ணுவாங்க, ஸோ இப்போ வந்து வாட்ச்மேன் வந்து என்ன பண்ணுவாங்க, நைட் நம்ம எல்லாம் தூங்கும் போது அவர் வந்து நம்மளை வந்து பாதுகாப்பாக பார்த்துப்பாங்க. லைக் போலீஸ்மேன் மாதிரி அவரும் வந்து வீட்டை வந்து ஒரு காவலாதிகாரமாக நம்மளை வந்து பார்த்துப்பாங்க. ஸோ நம்மளாம் தூங்குனதுக்கு அப்புறம் தான் வந்து வாட்ச்மேன் வந்து முழிச்சிட்டு பார்ப்பாங்க. ஸோ இங்கே வந்து அப்பாவுக்கு என்ன ஆசை வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா, உன்சே ஏ சோச்னா பஹூத் அச்சா லக்தா. அவரை வந்து இது நினைக்க ரொம்ப நல்லா இருக்குமா. இங்கே கீ வந்து ஏன் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏன் யூஸ் பண்ணுறோன்னா, சென்டென்ஸ் வந்து ஜாயின் பண்ணும் போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு யூஸ் பண்ணுறோம். ஜப் சாரா ஷஹர் சோத்தா ஹை, ஸோ சாரா ஷஹர்னா வந்து ஸோ எல்லாரும் வந்து தூங்கிட்டு இருக்கும் போது சௌக்கிதார் ஜாக்தா ஹை, அதாவது வந்து எல்லாரும் வந்து நம்ம தூங்கியிருப்போம், அந்த டைமில் யார் முழிச்சிட்ருப்பாங்க, வெறும் வாட்ச்மேன்ஸ் மட்டும் முழிச்சிட்ருப்பாங்க, கரெக்டுங்களா. அவங்க முழிச்சிட்டு நம்மளை வந்து பாதுகாப்பாக பார்த்துருப்பாங்க. ஸோ இது வந்து அப்பாவுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது தான். உன்சே ये सोचना भी अच्छा लगता था. இதை அவர் நினைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்குமா. ஜப் ஹர் கோயி சோயா ஹுவா, அதாவது வந்து எல்லாரும் வந்து தூங்கிட்டு இருக்கும் போது वो खूब शोर मचा सकते हैं. ஸோ வந்து என்ன பண்ணுவாங்க, விசில் அடிப்பாங்க. ஸோ நைட்டில் வந்து வாட்ச்மேன்ஸ் என்ன பண்ணுவாங்க, விசில் அடிப்பாங்க. யார் என்ன பண்ணுறீங்க, இங்கே யார் அந்த மாதிரி வந்து இவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்து தான். உன்ஹே பக்கா யகீன் தா கி படே ஹோக்கர் வே சௌக்கிதாரி பனேங்கி. அவங்களுக்கு வந்து பக்கானா ஸ்ட்ராங், யகீன் பிலீவ் தாக்கி அவர் வந்து பெரியவர் ஆகிட்டார்னா அவர் என்ன வாங்கணும்னு விரும்பினாரா, சௌக்கிதார், அதாவது போலீஸ் ஆகணும்னு விரும்பினார். லேக்கின் ஏக் தின், அதாவது வந்து ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அப்பனே சட்டக்தார் ஹரே ठेले को लिए ஐஸ்கிரீம் வாலா ஆ கயா. ஸோ ஒரு நாள் வந்து அந்த ஐஸ்கிரீம்காரர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவர் வந்து ரொம்ப அழகான
பார்த்தோன்னா அட்ராக்ஷன் ஆகிற மாதிரி ஒரு வண்டி வந்து கொண்டு வந்திருக்கிறாரு. என்ன வண்டி கொண்டு வந்திருக்கிறாரு? ஐஸ்கிரீம் வண்டி வந்து கொண்டு வந்திருக்கிறாரு. பாய் வோ பாய் வாஹ் பாய் வா பாப்பா ஐஸ்கிரீம் வாலே பனேங்கே. அப்பா நான் இப்போ ஐஸ்கிரீம் வாலாவாக ஆகிடுவேன். நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன வந்தார், வாட்ச்மேனாக இருந்தார். இப்போ வந்து இவர் என்ன சொல்கிறாரு, நான் ஐஸ்கிரீம் வாலாவாக நான் ஆகிடுவேன்னு சொல்கிறாரு அப்பா வந்து. ஸோ செகண்ட் டைம் வந்து அப்பாவை என்ன ஆகணும்னு விரும்புகிறாரு, ஐஸ்கிரீம்காரன் ஆகணும்னு சொல்லி அப்பா வந்து விருப்பப்படுறாரு. वो ठेले को लेकर घूम भी सकते हैं. அதாவது வந்து அந்த ஐஸ்கிரீம்காரங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஸோ அந்த வண்டியை வந்து தள்ளிட்டு வருவாங்க பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்து இங்கே டேலின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஐஸ்கிரீம் வண்டியை வந்து என்ன ட்ராலி, ஸோ அந்த வந்து ட்ராலி கூட சொல்லலாம். அந்த வண்டியை வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க தள்ளிகிட்டே வருவாங்க. அது வந்து இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல். और जितना मन चाहे உத்னி ஐஸ்கிரீம் பி खा सकते हैं. அதாவது நம்மளுக்கு எவ்வளோ விருப்பமோ அவ்வளோ ஐஸ்கிரீம் கூட நம்ம சாப்பிடலாம். ஏன்னா நம்மளை யார் கேள்வி கேட்க போகிறாங்க, நீங்களா கேட்க போகிறீங்க, நான் கேட்க போகிறேன், என் வீட்டு ஐஸ்கிரீம் நான் எடுத்து சாப்பிட போகிறேன். அந்த மாதிரி அவருக்கு வந்து ஜாலி. ஸோ பாப்பானே சோச்சா மே ஏக் ஐஸ்கிரீம் बेचूंगा. இருங்க பாயிண்ட் பண்ணுறேன். பாப்பானே சோச்சா மே ஏக் ஐஸ்கிரீம் बेचूंगा. ஸோ பாப்பா நே சோச்சானா திங்க் பண்ணார். என்ன திங்க் பண்ணார் வந்து, நான் ஒரு ஐஸ்கிரீம் வந்து விற்பேன். तो एक खुद खाऊंगा. ஒன்று வந்து நானே சாப்பிட்டுப்பேன். छोटे बच्चों को तो मैं मुफ्त में आइसक्रीम दिया करूँगा. அதாவது சின்ன குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவார், அவர் ஒன்று விற்பாரா, ஒன்று வந்து அவரும் சாப்பிடுவாரா. खुदना மை செல்ஃப், ஐ கேன் ஈட் மை செல்ஃப். और छोटे बच्चों को, और சின்ன குழந்தைங்களுக்கு வந்து அவர் என்ன பண்ணுவார், முஃப்துனா ஃப்ரீ இல்லை வந்து ஐஸ்கிரீம் வந்து கொடுத்துருவாராம். ஸோ புரியுதுங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவர் வாட்ச்மேனாக ஆகணும்னு விரும்புகிறாரு. செகண்ட் வந்து ஐஸ்கிரீம்காரனாக ஆகணும். ஸோ ஒன்று வந்து அவர் சேல்ஸ் பண்ணுவார், இன்னொன்று தானாக சாப்பிடுவார், மூணாவது வந்து சின்ன பசங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துருவார். அடுத்தது, जब पापा के माता पिता ने यह सुना कि கொஞ்சம் ஓகே, இப்போ வந்து பாப்பாவோட அம்மா அப்பா, ஸோ டேடியோட அம்மா அப்பானே ये सुना कि இது கேள்விப்பட்டாங்களா, वो आइसक्रीम बेचने वाला बनना चाहते तो उन्हें बहुत हैरानी हुई. அதாவது வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து என்ன ஆகணும்னு விரும்பியிருந்தார், ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து அப்பா வந்து சவுக்கிதார் ஆகணும்னு விரும்புகிறார். ஸோ செகண்ட் டைம் வந்து அவங்க வந்து என்னன்னு கேள்விப்படுறாங்க, இவர் வந்து ஐஸ்கிரீம்காரர் ஆகணும்னு. இதை கேட்ட உடனே அம்மா அப்பாவுக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரே ஷாக் ஆகிடுச்சா, ஹைரானின்னு சர்ப்ரைஸும் நம்ம வந்து சொல்லலாம். उन्हें यह बात बहुत मज़ेदार लगी और वे खूब हंसे, लेकिन पापा इसी बात पर अड़े रहे कि वो यही काम करेंगे. அதாவது வந்து उन्हें ये बात बहुत मज़ेदार लगी. இது வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஃபன்னி ஆகிடுச்சு. என்னடா இது, கண்டிப்பாக நம்ம வந்து சின்ன குழந்தையாக இருக்கும் போது நம்மளோட பசங்களை கேட்கும் போது நம்ம ரசிப்போம். சரிங்களா, இதுதான் இங்கே ரசிக்கிறது. இது வந்து மஜேதார்னா ஃபன்னும் நம்ம சொல்லலாம், ரசிக்கிறதும் நம்ம சொல்லலாம். ஸோ லகே ஆர் வே खूब हंसना. அப்போ நம்ம வந்து கண்டிப்பாக பேரண்ட்ஸாக இருந்து பேரண்ட்ஸாக தான் நம்ம வந்து கண்டிப்பாக சிரிப்போம். ஸோ இங்கேயும் வந்து ஹன்சேனா லாஃபிங், இவங்களும் அதுதான் பண்ணியிருக்காங்க. லேக்கின் பாப்பா அப்பா வந்து என்ன பண்ணாரா, இந்த ஒரு இதில் வந்து இந்த ஒரு வார்த்தையிலேருந்து ரொம்ப அடமெண்ட்டாக இருந்தாராம். அடே ரஹேக்கி ஓ எஹி காம் கரீங்க, நான் இதுதான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்பா வந்து ரொம்ப பிடிவாதமாக இருந்தாராம். ஸோ அடேனா ரொம்ப இது அடம் பிடிக்கிறது. फिर एक दिन रेलवे स्टेशन पर पापा ने एक अजीब आदमी को देखा. ஸோ வந்து ரயில்வே ஸ்டேஷனில் என்ன பண்ணாரா, அஜீப்னா ஸ்ட்ரேஞ்ச் பர்சனை வந்து பார்க்குறாராம். यह आदमी इंजन और डिब्बों से खेल रहा था. ஸோ இந்த பர்சன் வந்து என்ன பண்ணியிருந்தாரா, ஸோ இன்ஜின் இருக்கும் பார்த்தீங்களா, இன்ஜினும் அந்த ட்ரெயினோட இன்ஜினும் அந்த பாக்ஸஸில் வந்து விளையாடிட்டு இருந்தாரா. लेकिन ये डिब्बे और इंजन खिलौने नहीं बल्कि असली थे. அதாவது வந்து இந்த டிப்பாவும் இன்ஜினை வந்து அதை खिलौने டாய்ஸ் கிடையாதான், இது வந்து ஒரிஜினல். असलीना ओरिजिनल. कभी वो प्लेटफॉर्म पर उछल कर जाता था तो कभी डिब्बों के नीचे चल जाता था. वो कोई बहुत अजीब और मज़ेदार खेल खेल रहा. ஸோ கண்டிப்பாக வந்து ஸோ இங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஸோ ரயில்வேல ஒர்க் பண்ணுறவங்க வந்து மேலே போய் ஃபஸ்ட்டு இன்ஜின் செக் பண்ணுவாங்க, பாக்ஸஸ்லாம் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்ப்பாங்க, கீழே போவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பிளாட்ஃபார்ம் வந்து குதிச்சு கையை இது குடி காட்டுறது. ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து அந்த பிளாட்ஃபார்ம், அதாவது ரயில்வே ஒர்க்கர்ஸ் வந்து எம்ப்ளாயீஸ் வந்து பண்ணுவாங்க. கரெக்டுங்களா. ஸோ தபி ஒரு டிப்போக்கு நீச்சே, அதாவது பாக்ஸ் கீழே போயிடுவாரா. இது வந்து அவருக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்ததுதான். ஸோ அஜீப் வித்தியாசமாக அவர் மஜேதார்னா வந்து ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப இதுவாக இருந்ததா இந்த பார்த்த உடனே.
ஆஹா நல்லா இருக்கே, இவர் பயங்கரமாக விளையாடுறாரு, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கே சொல்லி வந்து சொல்கிறாரு, ரொம்ப ஃபன்னியாக இருக்கேன்னு சொல்லி சொல்கிறாரு. பாப்பானே பூச்சா, பாப்பா வந்து கேட்குறாரு, ஏ கौन है, இவர் யார்? உன்ஹே பத்தாயா கயா, அவங்கள வந்து சொல்கிறாங்க, ஏ ஷண்டிங் கர்னே வாலே ஹே, அதாவது என்னது ஷண்டிங். ஸோ ஷண்டிங்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து जब रेलवे जब रेलगाड़ी अपनी यात्रा पूरी कर लेती है, அதாவது வந்து நான் ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுறேன் அப்புறம் பாருங்கள். जब रेलगाड़ी अपनी यात्रा पूरा कर लेती है तो उसे अगली यात्रा के लिए तैयार करना होता है. அதாவது வந்து ஒரு ட்ரெயின் வந்து ஒரு டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆகிடுச்சுன்னா வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இன்ஜினை வந்து சரி பண்ணுவாங்க, இன்ஜினை சரி பண்ணுவாங்க, அந்த ட்ரெயினை வந்து வாஷ் பண்ணுவாங்க, அந்த சும்மா பாத்ரூம்ஸில் வந்து க்ளீன் பண்ணுறது, இன்ஜின் ரொம்ப சூடாக இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் மாற்றுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒர்க்லாம் வந்து பண்ணுவாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு டெஸ்டினேஷன் ரீச் ஆனதுக்கப்புறம். ஸோ கரெக்டுங்களா? ஸோ அக்லி யாத்திரை அப்புறம் வந்து நம்ம நெக்ஸ்ட் இப்போ பார்த்திங்கன்னா வந்து கேரளாலேருந்து வண்டி இங்கே வருதுன்னா வந்து ஸோ இங்கேருந்து வேறு இப்போ நார்த்துக்கு போகுது, கோரக்பூர் போகுதுன்னு பார்த்திங்கன்னா வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கே வந்து இப்போ கேரளாலேருந்து வந்துச்சு பார்த்திங்களா, அந்த இன்ஜினை வந்து மாற்றிட்டு இன்னொரு இன்ஜினை வந்து ஃபிட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பேக் வழியாக வந்துச்சுன்னா ஃப்ரண்ட் வழியாக அது போவாங்க. இதுதான் வந்து ஷண்டிங்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வேலையை தான் வந்து ஷண்டிங் சொல்கிறது. ஸோ रेलगाड़ी साफ़ सफाई की जाती है. ஸோ रेलगाड़िயை வந்து கிளீனினஸ் பண்ணுவாங்க. இன்ஜின்கோ குமாக்கர் இந்தியன் பானி பராஜாத், அதாவது இன்ஜினை வந்து அந்த மாதிரி சுற்றிட்டு என்ன பண்ணுவாங்க, இன்ஜினை மாற்றுற வேலை. ஸோ இதெல்லாம் வந்து ஷண்டிங் பண்ணுறவங்க, இதே ஷண்டிங் கேது, இதுதான் வந்து ஷண்டிங்கு சொல்லுவாங்க. பாப்பாக்கோ பத்தாயா கயா, ஸோ அப்பாவுக்கு வந்து சொல்லிடுறாங்க தெளிவாக, இவர் தான் வந்து ஷண்டிங்கை வந்து இப்படி தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு வந்து தெளிவாக புரிய வச்சிடுறாங்க. ஸோ ஷண்டிங்னா என்னதுன்னா வந்து இன்ஜின் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் இன்னொரு ட்ராவல் பண்ணும்போது நம்ம அந்த இன்ஜினை வந்து மாற்றிடுவோம். அதுக்கப்புறம் என்ன அந்த ட்ரெயின்ஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பண்ணுவாங்க. பஸ் பாப்பாக்கோ பத்தா चल गया कि वो क्या बनेंगे, वो तो रेलगाड़ी के डिब्बों की ஷண்டிங் करेंगे. இப்போ தேர்ட் ஒன் வந்து அப்பா என்ன சொல்கிறாரு, ஃபர்ஸ்ட் வந்து சௌக்கிதாராக இருந்தார், செகண்ட் ஒன் வந்து ஐஸ்கிரீம் பர்சனு, இப்போ தேர்ட் ஒன் வந்து என்ன வாங்கணும்னு விரும்புகிறார், ட்ரெயினில் வந்து ஷண்டிங் பண்ணணும்னு சொல்லி விரும்புகிறாராம். ஷண்டிங் करेंगे, इससे भी ज़्यादा मज़ेदार और क्या हो सकता है. ஸோ இதோட வேலை ஃபன்னியான வேலை என்ன இருக்கும், जाहिर है कि कुछ भी नहीं. ஸோ என்ன சொல்கிறாங்களா பா, ஆனால் நிரந்தரம் எதுவுமே கிடையாதுங்க. पापों, जब पापा ने कहा कि वो शंटिंग करने वाले बनेंगे तो किसी ने उनसे पूछा, मगर तुम तो कहते थे कि तुम आइसक्रीम बेचने का काम करेंगे, अब आइसक्रीम बेचने का काम को क्या होगा. அதாவது சொல்கிறாங்களா, ஸோ அவங்க வந்து கேட்குறாங்க, கேள்வி வந்து என்ன கேட்குறாங்களா வந்து, அச்சோ நீ வந்து ஐஸ்கிரீம் விற்கிறவன் தான் ஆகணும்னு நினச்சேன், கரெக்டா? இப்போ வந்து நீ ஷண்டிங் பண்ணணுன்னு விரும்ப, இது எப்படி பண்ணுவேன், ஐஸ்கிரீம் बेचने का काम क्या होगा. अब आइसक्रीम बेचने के मगर तुम तो कहते थे कि तुम आइसक्रीम, பட் நீ என்ன சொன்ன, ஐஸ்கிரீம் விற்கிறேன்னு சொன்ன, சரிங்க? இப்போ அந்த ஐஸ்கிரீம் விற்கிற வேலை என்ன ஆச்சு, கே ஹோகான்னு, ये सचमुच समस्या थी. கண்டிப்பாக இது வந்து ஒரு பிக்கான ப்ராப்ளம் தான். पापा ने शंटिंग करने वाला बनने को सोच ली थी, मगर आइसक्रीम बेचने का चटकदार हरा ठेला भी वो नहीं गंवाना चाहती थी. ஸோ அப்பா வந்து ஷண்டிங் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் இங்கே வந்து என்னது, அந்த சட்டைக்கு தர அந்த ட்ராலி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த அழகான அட்ராக்ஷன், அந்த ட்ராலி அந்த இது இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஐஸ்கிரீம் வண்டி. ஸோ இது கூட அவர் வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறாராம். ஆखिर उन्होंने रास्ता निकाला. ஸோ ஃபைனலாக அவர் வந்து என்ன பண்ணிட்டாரா, ராஸ்தானா வே இல்லை, ஒரு வழி, அதுக்கு ஒரு வழி பண்ணிட்டாராம். ஓகே, நான் வந்து கண்டிப்பாக ஒரு வழி பண்ணுறேன், ஸோ எப்படியாவது வந்து இதுக்கு சொல்யூஷனை நான் எடுத்துடுறேன்னு சொல்லிட்டு அப்பா வந்து சொல்கிறாராம். பாப்பானே ஜவாப் தியா. ஸோ பாப்பா வந்து ஆன்சர் பண்ணுறாரு, मैं शंटिंग करने वाला और आइसक्रीम बेचने वाला दोनों बनूंगा. ஸோ அப்பா ஃபைனலாக என்ன சொல்கிறாரு, நான் ஷண்டிங்கும் பண்ணுறேன், ஐஸ்கிரீமும் விற்கிறேன், நான் இது ரெண்டுமே நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்பா வந்து ஃபைனலாக வந்து சொல்லிடுறாரு. நெக்ஸ்ட், सबको बहुत अचंबा हुआ. ஸோ எல்லாரும் வந்து ஷாக் ஆகிட்டாங்க. उन्होंने पूछा, तुम दोनों काम, அதாவது ரெண்டு வேலையும் एक साथ कैसे करोगे, இந்த ரெண்டு வேலையும் நீ ஒரே டைமில் எப்படி பண்ணுவேன்னு சொல்லி கேட்குறாங்க. पापा ने कहा, इसमें क्या मुश्किल है, இதில் என்ன டஃப்பாக இருக்குது, आइसक्रीम में सुबह बेचा करूँगा. ஸோ ஐஸ்கிரீம் வந்து நான் மார்னிங் விற்றுறேன், कुछ देर आइसक्रीम बेचने के बाद मैं स्टेशन चला जाया करूँगा. ஓகேவா? ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் என்ன பண்ணுவேன், ஐஸ்கிரீம் बेचने के बाद, அதாவது ஐஸ்கிரீம் விற்றதுக்கப்புறம் வந்து நான் ஸ்டேஷனுக்கு வந்து போயிடுறேன் நான்.
वहाँ मैं कुछ डिब्बों की शंटिंग करूँगा. ஸோ சில வண்டிகளை வந்து நான் ஷண்டிங் பண்ணுவேன். और फिर जाकर कुछ आइसक्रीम और बेच कर आऊँगा. ஸோ சம்டைம்ஸ் அந்த நேரத்தில் என்ன பண்ணுவேன், சில ஐஸ்கிரீம் இப்போ நான் விற்றுட்டு வருவேன். इसके बाद मैं फिर स्टेशन चला जाऊँगा. இதுக்கப்புறம் நான் ஸ்டேஷனுக்கு போயிடுவேன். कुछ डिब्बों की शंटिंग कर लूँगा. इसके बाद इसमें ज़्यादा मुश्किल नहीं होगी. ஸோ இதில் வந்து ரொம்ப அவ்வளோ டிஃபிகல்ட்டான கிடையாது. क्योंकि ஏன்னா வந்து अपना ठेला मैं स्टेशन के पास खड़ा करूँगा. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, என்னுடைய அந்த ட்ராலி வண்டியை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம்லேயே நான் வந்து வச்சிடுறேன். और इसलिए गाड़ी को लिए मुझे ज़्यादा दूर नहीं जाना पड़ेगा. அதாவது ஷெண்டிங் பண்ணுறதுக்கு ஏன் வண்டி என்ன பிளாட்ஃபார்மில் வச்சுட்டேன் என்ன ஆகிடும். ஸோ யாரெல்லாம் வராங்களோ வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போவாங்க. ஸோ இதுக்காக வந்து நான் என்ன பண்ண தேவையில்லை. ஸோ வெளியே போய் எங்கே வந்து அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. என் பக்கத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும், ரொம்ப தூரமும் போக தேவையில்லைன்னு சொல்கிறாரு. सब लोग फिर हंस पड़े. सो एवरीवन स्टार्टेड टू लाफ. पापा गुस्से में आकर बोले, அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. இப்போ வந்து எல்லோரும் சிரிச்சதும், अगर तुम मेरी हंसी उड़ाओगे तो मैं साथ में चौकीदार भी बन जाऊँगा. ஸோ நீங்கள் எல்லோரும் என் சிரிப்பு நீங்கள் கேலி பண்ணிங்கன்னா கிண்டல் பண்ணிங்கன்னா ஸோ நான் சௌக்கிதார் கூட ஆகிடும். சௌக்கிதார்னா யார், ஃபஸ்ட்டு ஆகணும்னு விரும்பப்பட்டார் ஞாபகம் இருக்கா? எஸ், வாட்ச்மேன் ஆகணும்னா நான் அப்புறம் வந்து அது ஆகிடுவேன். आखिर रात में काम करने के लिए होता ही क्या है. அதாவது வந்து பகலெல்லாம் அந்த வேலையை முடிச்சிடறேன்ப்பா, நைட்டு ஃப்ரீயாக தானே இருக்குது, அப்போ நைட்டுக்கு நான் என்னதான் பண்ணுறது சொல்லி, அப்போது நைட்டு நான் ஃப்ரீயாக தானே, அப்போ நைட்டு பண்ணுறதுக்கு வேலை ஒன்றும் இல்லை, அப்போ நான் நைட்டு வந்து வாட்ச்மேன் ஆயிடுறான்னு சொல்லிட்டு பாப்பா வந்து சொல்கிறாரு. சபி குச் தய ஹோ கயா, எல்லாமே முடிவாயிடுச்சு. लेकिन एक दिन पापा को वायुयान चालक बनने की सूझी. ஸோ ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா வந்து இவருக்கு வந்து பைலட் ஆகணும்னு விருப்பப்பட்டாராம். ஸோ வாயுயான்னா வந்து ஏரோப்ளைன், சாலக்னா வந்து அதை ஓட்டுறது பைலட்னு சொல்லலாம் நம்ம வந்து. इसके बाद उन्होंने अभिनेता बनने की सोची. இதுக்கப்புறம் வந்து அபிநேதானா யார், ஆக்டர்ஸ் ஆகணும்னு சொல்லி விரும்புகிறாரா. इसके अलावा वो जहाजी बनना चाहते थे. அதாவது வந்து இதுக்கப்புறம் வந்து அவர் என்ன பண்ணானா, ஸோ ஷிப்பு ஓட்டுவாங்க, இது பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஷிப் ஓட்டுறவன ஆயிடும்னு நினைக்கிறாரா. कम से कम वो चरवाहा बनकर लाठी हिलाते हुए गायों के पीछे घूमते हुए अपने दिन बिताना चाहते थे. ஸோ கடைசி ஓகே. ஸோ இப்போ வந்து ஷிப்புக்கு கேப்டனாக ஆகிடும்னு விரும்பினார். அதுக்கப்புறம் பைலட் ஆகணும். ஸோ அட்லீஸ்ட் வந்து நான் வந்து சர்வாஹானா யார், கௌஷப்பட், அந்த வந்து அந்த ஆடு மாடுலாம் மேய்ப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து சர்வாஹான்னு சொல்லுவாங்க. ஸோ அது அட்லீஸ்ட் அதாவது நான் ஆரம்பா. அப்போ தான் லாட்டினா கொம்பு, இல்லைன்னா ஷேக் அந்த கொம்பை வந்து சுற்றுறது அடிக்கிறது. ஸோ காயோக்கு பீச்சே घूमते, ஸோ பசுமாடோட பின்னாடியே போகிறது. ஸோ अपने दिन बिताना चाहते थे. ஸோ நாம அவரோட நாளை வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி விரும்புகிறாராம். அடுத்தது அந்தமே ஏக் தின், அதாவது வந்து எண்டில் வந்து என்ன ஆச்சா. ஸோ ஒரு நாள் வந்து அவர் என்ன வந்து முடிவு பண்ணுறாரு, அசல்மே ஜோ பண்ணா சாத்தே ஹே ஓ ஹே குத்தா. ஸோ ஆக்சுவலாக வந்து அவர் என்ன பண்ணணும்னு விரும்பினாரா, அது வந்து என்னதான் குத்தானா அது டாக் ஆகணும்னு விரும்பா. उस दिन वो दिन भर चारों हाथ पैरों पर इधर उधर भागते हुए அஜ்னபியோ பேர் भौंकते रहे. அதாவது வந்து அது ஃபுல் டே வந்து என்ன பண்ணியிருந்தாரா, இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு ஹாத் பேர் இதர் உதர் பாக்தே. ஸோ கையும் காலம், இப்போ நாய் டாக் வந்து எப்படி ஓடும் அந்த மாதிரி இங்கேயும் அங்கேயும் பண்ணிவிட்டு அஜ்னபினா ஸ்ட்ரேஞ்சர், தெரியாத பர்சனை வந்து பார்த்துட்டு வந்து கொலைக்கிறது, भौंकतेना வந்து கொலைக்கிறது. ஏக் புடி महिलाने उनके सिर को सहलाना चाहा तो पापा ने उन्हें काटने की कोशिश तक की. ஸோ அதை நம்ம நாய்க்குட்டியை பார்த்தா என்ன பண்ணுவோம், ஸோ தலையில் வந்து தடுற அதான் சீருக்கோ சலஹாலான் அப்படி சும்மா அப்படி தடுவுறது வந்து பார்த்ததும் பாப்பா வந்து என்ன பண்ணிட்டாங்களா, அது பாப்பா வந்து யார் இப்போ வந்து அவர் வந்து டாகாக மாறிட்டார். ஸோ அவர் வந்து என்ன பண்ண ஆரம்பித்தாராம், உங்களை கடிக்கணும்னு ட்ரை பண்ண ஆரம்பித்தார். பாப்பா நீ भौंकना तो बड़ी अच्छी तरह से सीख लिया. ஸோ அப்பா வந்து கொலைக்கிறது ரொம்ப நல்லா கற்றுக்கினாராம். लेकिन बहुत कोशिश करने पर ही वो अपने पैरों से कान के पीछे खुजाना नहीं सीख पाए. அதாவது வந்து இது கொலைக்கிறது எல்லாமே கற்றுக்கினாரு. ஆனால் வந்து அந்த நாய் வந்து அந்த பின்னாடி கால் எடுத்துகிட்டு அந்த காதான இந்த ஒரு சொரியும் பார்த்தீங்களா, நீங்கள் பார்த்துக்கிறீங்களா, இது மட்டும் பாப்பாவால் வந்து முடியலைக்காம். சரிங்களா. ஸோ 1 செகண்ட் இருங்க. ओके. कोशिश करने पर वो पैरों कान तक खुजाना नहीं पाए. उन्होंने सोचा कि अगर वो बाहर जाकर अपने पालतू कुत्ते के साथ बैठ जाएं. ஸோ அவர் வெளியே போய்ட்டு தன்னுடைய
पेट एनिमल डॉग கிட்ட போய் உட்காந்தா तो शायद वो कान के पीछे जाना ज़्यादा जल्दी सीख जाए. அதாவது அந்த நாய் பக்கத்தில் உட்காந்து நம்மளோட ட்ரைனிங் எடுத்தோன்னா என்ன ஆகும்? ஸோ நம்மளும் வந்து சீக்கிரமாக கற்றுக்கலாம். கரெக்டாக? ஸோ அப்படின்னு நினச்சாராம். पापा कुत्ते के पास जाकर बैठ गई. அப்பா வந்து என்ன பண்ணாரா? அந்த டாக் பக்கத்தில் போய் உட்காந்துறார். उसी वक्त एक अजनबी फौजी अफसर उधर से निकला. ஸோ அந்த டைமில் பார்த்து என்ன ஆயிடுச்சா? ஃபௌஜினா யார்? ஃபௌஜினா சோல்ஜர்ஸ். ஸோ நம்ம நாட்டில் பார்த்து யார் பாதுகாப்புறாங்க? ஆர்மி சோல்ஜர்ஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து சைனிக். ஃபௌஜினா வந்து நம்ம ஆர்மின்னு கூட ஆர்மி சொல்லலாம். ஸோ அந்த ஆர்மி வந்து அஃப்சர் அடிக்கடி வந்து அந்த வழியாக வந்து அவர் போவார். वो खड़ा होकर पापा को देखने लगा. ஸோ அந்த இவர் தாங்க அந்த ஃபௌஜி வந்து அந்த ஆர்மி வந்து நின்றுட்டு பார்க்க ஆரம்பித்தாராம். अफसर उधर से निकला. वो खड़ा होकर पापा को देखने लगा. वो उन्हें कुछ देर तक देखता रहा. ஸோ அப்பா வந்து கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தார். और फिर उनसे पूछा. அவர்கிட்ட क्या तुम क्या कर रहे हो? என்னப்பா பண்ணிட்டு இருக்கிற நீன்னு சொல்லி. पापा ने जवाब दिया, मैं कुत्ता बनना सीख रहा हूँ. அதாவது நான் வந்து நாய் ஆகணும்னு சொல்லி நாயாகணும்ப்பா, அதப்போ நான் கற்றுட்ருக்கிறேன்னு. तब फौजी ने पूछा, तुम कुत्ता बनना क्यों चाहते हो? அப்போ வந்து அந்த ஆர்மி வந்து கேட்குறேன், நீ வந்து எதுக்கு வந்து டாக் ஆகணும்னு சொல்லி விரும்புகிறேன்னு சொல்லி. पापा ने कहा, क्योंकि मैं काफ़ी दिन तक इंसान बनकर रह चुका हूँ. ஸோ கொஞ்ச நேரம் வரைக்கும் நான் வந்து என்ன ஆயிட்டேன்னா வந்து மனுஷனாக ஆயிட்டேனா. अफसर ने कहा, बात तो सही है, पर क्या तुम जानते भी हो कि इंसान किसे कहते हैं? ஸோ இவர் வந்து சொல்கிறாரா, ஓகே நீ உனக்கு தெரியுமா யார் மனிதர்னு சொல்லி வந்து கேள்வி கேட்குறாரா. पापा ने पूछा, मुझे तो नहीं पता, எனக்கு தெரியாது, आप ही बता दीजिए, நீங்களே சொல்லுங்க. अफसर ने कहा, ऑफिसर அதாவது ஆஃபீஸர் அவர் வந்து சொல்கிறாரா, इसके बारे में तुम अपने आप सोचो. ஸோ இதை பற்றி நீயாவே நினச்சிப்பாரு. अफसर वहाँ से चला गया. ஸோ நீயே நினச்சிக்க யார் மனிதன்னு சொல்லிட்டு ஆஃபீஸர் வந்து கேட்குறாரு. अफसर वहाँ से चला गया. वो न तो हंसा और न मुस्कुराया. அவர் வந்து சிரிக்கவும் இல்லை, ஸ்மைல் கூட பண்ணலை. पापा सोचने लगे, திங்க் பண்ண ஆரம்பித்தார். वो सोचते ही रहे, திங்க் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாரு. अफसर ने उन्हें कोई बात भी नहीं समझाई थी कि ஸோ அந்த ஆஃபீஸர் வந்து எந்த ஒரு இதுவும் வந்து அவருக்கு வந்து புரிய வைக்கல. अचानक सडनली ही यह बात पापा की समझ में आ गई कि वो रोज़ रोज़ अपना इरादा नहीं बदल सकते. ஸோ வந்து இப்போ தான் அவருக்கு வந்து தோணுச்சா, ஓஹோ நம்ம வந்து டெய்லி நம்மளோட விஷயம் என்ன நடக்கும் இது வந்து நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. अगली बार जब उनसे यही सवाल पूछा गया तो उन्हें अफसर की याद आ गई. அதாவது வந்து மறுபடியும் வந்து இவருக்கு வந்து அந்த சவால்லாம் கொஷின் கேட்க ஆரம்பிக்கும் போது இந்த ஆஃபீஸர் சொன்னால் பார்த்தீங்கன்னா அந்த ஃபௌஜ் அந்த ஆர்மி சொன்னதான் அவருக்கு வந்து ஞாபகம் வந்துச்சு. आ गई कि और उन्होंने कहा, मैं इंसान बनना चाहता हूँ. ஸோ நான் வந்து ஒரு நல்ல மனிதனாக ஆகணும்னு விரும்புகிறேன். ஸோ இவர் வந்து அப்பா வந்து இது சொல்ல ஆரம்பித்தார். इस बार कोई भी नहीं हंसा और पापा யாருமே சிரிக்கலை இந்த வாட்டி. और पापा समझ गए कि यही सबसे अच्छा जवाब है. இதுதான் எல்லாத்தோட நல்ல आंसर. आज भी वो यही समझते हैं कि पहली बात तो यही है कि हमें अच्छा इंसान बनना चाहिए. ஸோ அலெக்சாண்டர் ராக்சன். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் என்ன ஆகணுமா, ஒரு நல்ல மனுஷனாக இருக்கணுமா. கரெக்டாக? ஸோ நம்ம வந்து செல்ஃபிஷாக இல்லாமல் மற்றவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரி, ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் சொசைட்டியில் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ நம்ம வந்து இதெல்லாம் பண்ணாமல் இருந்தோன்னா நம்மளுக்கு எந்த ஒரு மதிப்பும் கிடையாது. ஸோ நம்ம வந்து என்னவாக இருக்கணும், ஒரு நல்ல மனிதராக இருக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.